அதில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, விடியல் அதிகாலை பொழுது 4:30 மணி முதல் 6 மணி வரை. அப்போ சூரியன் உதயமாவதற்கு முன் உள்ள 1.5 மணி நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறதனுடைய காலத்தினுடைய சிறப்பு என்ன, மானுடனுக்கு அதனால் என்ன நன்மை வருது அப்படின்னு சொன்னால், இறைவன் வழிபாட்டிற்கு உரிய நேரமாக வழிபாட்டு சாத்திரங்கள் பரிந்துரைக்கிற நேரம் இந்த பிரம்ம முகூர்த்தம். அப்போ இறைவனை வழிபடுகிற நேரம், அது முதல்ல அது வச்சு. ரெண்டாவது, சூரியன் உதயம் ஆயிடுத்து அப்படின்னா ராகு காலம், யமகண்டம், குளிகை அப்படின்னு சில தோஷமுடைய குற்றமுடைய தீய விளைவுகளை தரக்கூடிய ஒரு காலம் இருக்குது பகல் பொழுதில். ஆனால் இந்த நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாள். இப்போ ஒரு உதாரணம் பாருங்களேன், காலசாஸ்திரம் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையில் எதுவும் செய்ய மாட்டாள். அது மாதிரி இது நட்சத்திரத்தில் வந்து கிருத்திகை ஜென்ம நட்சத்திரம், அதில் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாள். அது மாதிரி ஒன்றுத்துக்கும் அந்த காலத்தில் செய்கிறதுனால தீய விளைவு வரும், இல்லைன்னா செய்யக்கூடிய செயலோட பலன் வந்து நம்மளை வந்து அடையாது. அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு காலம் இந்தந்த காலம்னு சொல்லும்போது, இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த தோஷமற்ற காலம், எந்த விதமான தோஷமற்ற காலம், காலத்தினால ஏற்படுகிற எந்த தோஷமும் இல்லாத ஒரு காலம். விடியல் காலை 4:30 பிரம்ம முகூர்த்தம், எந்த தோஷமும் அது கிடையாது. காலதோஷம் எதையுமே அது அண்டாது. இந்த ராகு காலம், யமகண்டம், குளிகை, செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற எந்த தோஷமும், திதியில் சில திதி அந்த மாதிரி எதுவும் ஒன்றும் பண்ணாது. இந்த 4:30 to 6 அதுக்குள்ளே நம்ம அதை பண்ணிக்கலாம். அது வழிபாட்டிற்கு உகந்த நேரம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, உடல் தாங்கிய அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது இருக்குது. பிரம்மங்கிற சப்தத்துக்கு ஆன்மான்னு பேர். அப்போ அந்த உயிர் செல்கள் வந்து விடியல் காலம்புற 4:30 6 அதனுடைய உற்பத்தி நேரம் நம்ம உடம்புல இருக்கிறதுனால அதை அதிகப்படுத்தினா நமக்கு வந்து நுகர்வு திறன் அதிகமாகும், இளமையாக இருப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம், வியாதியை விட்டு எதிர்க்கக்கூடிய தன்மை வரும். அப்படிப்பட்ட அந்த காலத்திலே நாம் வழிபாடு செய்வது என்பது நமக்கு எல்லா விதமான நலன்களை பெற்றுத்தரும். அப்படிங்கிறதுனால அந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்பை எப்படி சொல்லியிருக்கிறார்கள்.